நீங்க சொல்ற எதையும் எங்களால கேட்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இது உங்க வீட்டு பிரச்சனை இல்ல, என் வீட்டு பிரச்சனை. இல்ல இது உங்க வீட்டு பிரச்சனைனா அத மலர் சொல்லட்டும், நாங்க இங்கிருந்து கிளம்பிடுறோம். கோபமாக ரிஷியின் அப்பா கூற, ரிஷி உட்பட அனைவரின் விழிகளும் இப்போது மலரை நோக்கி திரும்பியது. கண்டிப்பாக மலர் தன் அப்பா அம்மாவுக்கு சாதகமாக தான் பேசுவாள் என்று ரிஷி எதிர்பார்த்தான். என்ன மணி பேசாம இருக்க? மெல்ல விழிகளை உயர்த்தி ரிஷியின் அப்பா அம்மாவை பார்த்த மலர் எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பது என்று யோசித்தபடியே, மாமா நான் உங்க வீட்டு பொண்ணுதான், ஆனா அப்பா சொன்ன மாதிரி இது எங்க வீட்டு பிரச்சனை தானே, எனக்கும் அக்காவுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை, இத நாங்க 2 பேருமே பேசி தீர்த்துப்போமே. மலரின் அந்த வார்த்தைகள் ரிஷியை அடிமுடி புரட்டி போட்டது. அவள் அப்பா தான் தன்னை பிரித்து வைத்து பார்க்கிறார் என்றால் மலர் கூடவா? அதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை.